எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உள்ள சமையல் என்ன செய்ய போறேன்னா, சொரக்காய் காரக்குழம்பு. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பெரிய பீன்ஸ் கொட்டை இருக்குல்ல, அத போட்டு தான் செய்ய போறேன். நான் ஃபர்ஸ்ட்டே வந்து சொரக்காய், பீன்ஸ் கொட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தனியா எடுத்து வச்சுருக்கேன். இதில வந்து நைட்டே வந்து பீன்ஸ் கொட்டைய ஊற வச்சிரணும். இப்ப நான் காலைல செய்றேன்னா, நைட்டே ஊற வச்சிரணும். அது ரொம்ப நேரம் ஊறும். அதனால நைட்டே ஊற வச்சுட்டேன். பீன்ஸ் கொட்டையெல்லாம் ஊற வச்சு நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிரலாம். அது கடாய் அடுப்புல வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சோனே பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்தது அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் எனக்கு உடம்பு சரியாகவே இல்லைங்க. என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் ஒரு 1 மணி நேரம் நல்லா இருந்தால் அடுத்த 1 மணி நேரம் உடம்பு சரியாம ஆயிடுது. எதனாலனே தெரியல. நேற்றுலாம் ஃபுல்லாக காய்ச்சல். இன்னைக்கு இப்போ வரைக்கும் காய்ச்சல் தான். இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் உடம்பு சரியாம இருந்தாலும் நம்ம தான் செஞ்சு சாப்பிடணும். நம்ம தான் செய்ய முடியும். எவ்வளோ உடம்பு சரியாம எந்திச்சு தான் செய்ய முடியும். அதனால நான் வந்து எவ்வளோ உடம்பு சரியாம சமையல் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். வேறு யாரும் இல்லை செய்கிறதுக்குலாம். நம்ம தான் எந்திச்சு செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் உடம்பு சரியாம இருந்தாலும் சமையலை மட்டும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் தனியாக இருக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். நம்ம வீட்டில் அம்மாலாம் 3 சொன்னாலே சுடு தண்ணி வைக்கும். சுடு தண்ணி வைனா வைப்பாங்க. எல்லா வேலையும் செய்வாங்க நம்மளுக்கு. இப்போ செய்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே மாரி அம்மாவுக்கு எவ்வளோ உடம்பு சரியாம இருந்தாலும் அம்மா தான் செய்வாங்க. நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். அந்த நிலைமையில நம்ம வந்து இருக்கும்போது தான் தெரியுது அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்களுக்காண்டி எவ்வளோதோ உடம்பு சரியாமலாம் எழுந்து செய்வாங்க. எல்லாமே ஒரு நாள் கூட படுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எழுந்துச்சு எங்களுக்காண்டி எல்லாமே செஞ்சு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த நிலைமையில நான் இருக்கும்போது எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது உணர்றேன். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போல் தான் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு இஞ்சி வந்து முழுசாகவே அதை தூக்கி தூரம் போட்டுட்டு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். கறி குழம்பே தோத்துரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ரேட்டு கம்மியாயிருச்சு. ரூ. 50 தான். 2 1/2 கிலோ வந்து ரூ. 100. அதே வந்து பொறுக்கி எடுத்தால் ரேட் அதிகம். பொறுக்காமல் எடுத்தால் 3 கிலோ ரூ. 100 அப்படிலாம் சொல்லியிருக்கேன். நான் எப்பொழுதும் எடுத்து பொறுக்கி தான் எடுப்பேன். ஏன்னா தக்காளி நிறையா அழுகியிருக்கும். அவங்களா பொறுக்கி போட்டால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம பொறுக்கி தான் எடுப்போம். 2 கிலோ 2 1/2 கிலோ ரூ. 50 வாங்கிட்டு வந்தோம். ரூ. 100 வாங்கிட்டு வந்தோம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, சொரக்காய், அந்த பீன்ஸ் கொட்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அடுத்தது மசாலா சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா, கரம் மசாலா சேருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது வந்து எப்படின்னா கறிக்குழம்பு மட்டுமே தான் இருக்கும். இது வந்து சொரக்காய் வந்து குடல் கறியில் போடுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் ஊர் சைடு. இது வந்து மாலை போட்டாலோ, விரதம் இருந்தாலோ சொரக்காய் செய்யக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் ஊர் சைடு செய்வாங்க. ஆனால் இங்கேலாம் சாப்பிடுவாங்களாமோ. நாங்களாம் வந்து அந்த சைடு வந்து மாலை போட்டு இந்த கோயிலுக்கெலாம் போகிற மாட்டோம் இருந்துச்சுன்னா இது வந்து செய்ய மாட்டாங்க. விரதத்துக்குலாம் வந்து சொரக்காய் செய்ய மாட்டாங்க. இங்கேலாம் செய்வாங்களாமோ. இது வந்து குடல்லாம் சேர்த்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது நீர்ச்சத்து. அதோடய குடலில் போட்டு செய்வாங்களாம். ஆட்டு குடலில் சொரக்காவை. அதனால் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த சைட்லாம் சாப்பிட்றாங்க. அடுத்தது சிக்கன் மசாலா, கறி மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். அதோட பச்சை வாடை நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வந்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். சொரக்காவும், பீன்ஸ் கொட்டையும். இது பெரிய பீன்ஸ் கொட்டை இது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஊற வச்சு நான் வேக வச்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சொரக்காவோட சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியோட நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணியை வடிகட்டி தான் சேர்க்கணும்னு இல்லை. தண்ணியோடயே சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள். ஏன்னா நம்ம பீன்ஸ் கொட்டை நம்ம சேர்த்துருக்கனால அந்த கலரில் தெரியுது. தண்ணியோடயே நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொரக்காவை கீழே வச்சு மேலே பீன்ஸ் கொட்டை வச்சுன்னா பீன்ஸ் கொட்டையெல்லாம் கீழே போயிடுச்சு பாருங்கள். இது பெரிய பீன்ஸ் கொட்டை சூப்பராக இருக்கும். இது குழம்பு நல்லா வந்து தண்ணியாக இருக்கும். நம்ம வைக்கும்போது தண்ணியாக தான் இருக்கும். நம்ம ஆற ஆற ரொம்ப வந்து சூடு போக போக வந்து ரொம்ப கெட்டியாயிரும். இது கூட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம்.
சில பேர் இது தண்ணி சரி ரொம்ப கெட்டியாக வேணும்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை போடுவாங்க. நான் பொட்டுக்கடலை போட மாட்டேன். இங்கே சொல்லிக் கொடுத்தது இந்த குழம்பு வந்து இங்கே சொல்லி தான் கொடுத்து தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கா அதை செய்ய தெரியாது. அவங்க வந்து வேறு மாட்டம் செஞ்சு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் வேறு மாட்டம் மெத்தடில் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் மசாலா, கறி மசாலா அவங்க போடவே சொல்லலை. நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி தேங்காவோட பொட்டுக்கடலை சேர்த்து போட்டுனா நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. நான் பொட்டுக்கடலை சேர்க்கல. வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்து அரைச்சி ஊற்றணும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துடலாம். நான் சோறு வந்து கம்மியாக தான் வைப்பேன். அதிகமாக வைக்கிறதா பெரிய பாத்திரத்தில் வைப்பேன். சோறுலாம் கொஞ்சமாக தான் வைப்பேன். 1 டம்ளர் தான் கரெக்டாக போடுவேன். 1 டம்ளருங்கிறது வந்து சின்ன டம்ளர் 1 டம்ளர் போட்டாலே போதும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைப்பேன் அரிசியை. ஊற வச்சு தான் நான் சாப்பாடு செய்வேன். ஒவ்வொரு நேரம் ஊற வைப்பேன். ஒவ்வொரு நேரம் டைம் இருந்தால் ஊற வைப்பேன். இல்லைனா ஊற வைக்க மாட்டேன். ஊற வைக்கிறனால சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு. கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வைப்பேன். டைம் இருக்கிற பொறுத்து இருக்குது. ஊற வச்சாலும் வைப்பேன், வைக்காம இருந்தாலும் இருப்பேன். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. வெறும் தேங்காய் மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்க்கல. தேங்காய் அரைச்சது கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சு சூடு சாப்பாடை செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தோசைக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து கறி குழம்பு சாப்பிட்ற ஃபீல் தான் வரும். நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து அவசரத்துக்கு தான் நான் வந்து அர்ஜென்ட்டுக்கு தான் வந்து லேட் ஆகிட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து குக்கரில் வேக வச்சேன். மற்றபடி சொரக்காய் நான் குக்கரில் வேக வைக்க மாட்டேன். இது வண்டி பீன்ஸ் கொட்டையை மட்டும் தான் நான் குக்கரில் வேக வைப்பேன். சரி 2யும் சேர்த்து வேக வச்சிடலான்னு சொல்லி தான் இன்றைக்கி 2யும் வேக வச்சாச்சு. நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். எந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சிருக்கு. கறி குழம்பு மட்டும் தான் வாசனையே கறி குழம்பு. ஏன்னா கறி மசாலா, சிக்கன் மசாலா சேர்க்கும்போது கறி குழம்பு ஃபீல் தான் வரும். உண்மையிலேயே அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு அதை வச்சு. நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் வீடியோ இந்த சொரக்காய் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சொரக்காய் சீசன் இல்லை. இருந்தாலும் ரேட் வந்து ஒரு சொரக்காய் 50 ரூபா அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வரதில்லை. அதனால் நேற்றுக்கு போன வாரம் தான் நம்ம வந்து 30 ரூபான்னு ஒரு சொரக்காய் வாங்கிட்டு வந்தோம். அதில் தான் அந்த குழம்பு வச்சுருக்கோம். உண்மையிலேயே அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொரக்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சுண்டலும் போடலாம். நம்ம சுண்டல் மூக்கல்லன்னு சொல்லுவோம்னா சுண்டல், அதுவும் போடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம வீட்டு இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் ஓகே பாய்.